ஐயா உண்டு. இன்று வெள்ளிக்கிழமையன்று ஐயனார்குளம் துளங்கும்பதி தூரையம்பதி நெல்லை மாவட்ட தலைமைப்பதி இங்க ஐயாவிற்கு கொடியேறி இருக்கிறது. 11 நாட்கள் சீரும் சிறப்புமாக அங்கு திருநாள் நடக்க இருக்கிறது. அதனால் ஐயனார்குளத்தின் அருகில் உள்ள அனைத்து அன்புகொடி சொந்தங்களும் கட்டாயமா நீங்க இதுல கலந்துவிடணும். அங்க என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அங்க ஐயாவின் ராஜகோபுரம் 108 அடியிலும் கொடிமரம் 75 அடியிலும் அழகாக அமைந்துள்ளது. அதனால் அங்க நிறைய சிறப்புகள் இருக்குது. அங்க என்ன அப்படின்னா, இன்றும் எந்த ஒரு பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, ஒரு வழக்குகளா இருந்தாலும் சரி, காவல் நிலையம் அங்கு எதுவுமே சென்றதில்லை. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஐயாவின் காவி கொடியை தவிர வேறு எந்த கொடியும் அந்த ஊரில் பறந்ததில்லை. வாகனம் தானாகவே ஆடுகிறது. அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த பதி. அனைத்து அன்புகொடி சொந்தங்களும் கட்டாயமா அந்த திருநாளை கலந்து விடணும். அங்க என்ன பார்த்தீங்கன்னா, தினமும் ஐயாவிற்கு பணிவிடைகள், மதியம் உச்சிப்படிப்பு தினமும் எல்லாம் நடக்க இருக்கிறது. அதனால் அனைத்து அன்புகொடி சொந்தங்களும் இதில் கலந்து விடணும். ஐயனார்குளம் அந்த ஊரை கேட்கும் போதே மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குது. நிறைய நாள் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், நம்ம இந்த ஊர்ல பிறக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருத்தம் நிறைய நாள் எனக்கு இருந்திருக்குது. அதனால அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஊரு, அங்க அவ்வளவுக்குள்ள சக்தி வாய்ந்து ஐயா எல்லாத்துக்கும் அருள் வழங்கி கொண்டிருக்கிறார். அதனால அனைத்து அன்புகொடி சொந்தங்களும் கட்டாயமா இதுல கலந்துக்கிடணும். அதனால நெல்லை மாவட்ட தலைமைப்பதி ஐயனார்குளத்தின் ஐயாவின் புகழ் ஓங்குக. ஐயா உண்டு, சர்வம் வைகுண்டமயம். ஐயா இன்றும் பல அற்புதங்கள் நடத்தும் தாங்கல்களில் ஒன்று அம்பாசமுத்திரம் அருகே உள்ள ஐயனார்குளம். இங்கே எந்த ஒரு வழக்கும் காவல் நிலையத்திற்கு செல்வது கிடையாது. அனைத்தையும் ஐயாவிடமே முறையிடுகிறார்கள். அவர்களுக்கு நல்ல தீர்ப்பு வழங்குவதாக நம்பி வருகிறார்கள். ஆன்மீகத்திற்கு முதலிடம் கொடுத்து ஐயாவின் நாமக்கொடியை தவிர வேறு எந்த அரசியல் கொடியும் இங்கு பறப்பதில்லை. முக்கியமான தனிச்சிறப்பு இந்த தாங்கலுக்கு ஒன்று உண்டு. இங்கு ஐயா பவனி வருகின்ற நேரத்தில் அவ்வாகனம் தானாகவே ஆடுகின்ற ஒரு மகிமை இந்த தாங்கலுக்கு கிடைத்த பெரும் பெருமை. அத்தனிச்சிறப்பை காண்போம். நல்ல சீமையில் ஐயனார்குளத்திலே துணங்கும்பதி தூரையம்பதியா வந்தபதி நோய் நொடிகள் தீர்க்கும் தலமாம் நம்ம வைகுண்டர் வாழுகின்ற திருப்பதியாம். ஐயா துணை என்று வருவோர்க்கு துயரம் இல்லை, நல்ல பாதையினை துலங்க வைக்கும் திருத்தலமாம். ஆடுதையா ஆடுதையா வாகனம்தான், அந்த வாகனத்தில் வருவது வைகுண்டர் தான். நல்ல சீமை